வணக்கம் மங்கர் உலகம். நான் உங்கள் சரசா சங்கர். என்ன பண்றேன்னு பார்க்குறீங்களா? இது மீந்த சாதத்தில பகோடா மாரி, கட்லெட்டு அது மாரி போடலாங்க. இன்னைக்கு இப்போ சாதம் மீந்துருச்சு. அப்போ நான் வெஜிடபிள் சூப் பண்ணியிருந்தேன். அதில எல்லா காய்கறியும் போட்டிருந்தேன். புதினா, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து, இஞ்சி, பூண்டுலாம் சேர்த்து நான் கமகமன்னு போட்டு சூப் வச்சு குடிச்சாச்சு. அந்த காய்கறியும் வேஸ்ட் பண்ணாம, நம்ம மீந்த சாதத்தில அதையும் ப்ரெஸ் பண்ணி மிக்ஸியில ப்ரெஸ் பண்ணி போட்டுட்டேன். அதில எல்லாமே இருக்கிறதால தனியா இஞ்சி, பூண்டுலாம் போடல. அத அப்படியே எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் பிரெட் தூள் எடுத்து தூவிட்டேன். கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் கடலை மாவு, அடுத்து அந்த பிரெட் தூள் அத தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த மாரி பக்கோடா மாரி போட்டு எடுத்துட்டேங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அதுக்கு ஒரு சட்னி பண்ணியிருக்கேன். ஸ்வீட் சட்னி நார்த் இந்தியன் ஸ்டைல்ல. அதையும் நீங்க கத்துக்கணும்னா பெரிய வீடியோல எல்லாமே விளக்கமா போட்டிருக்கேன். ஒரு சைடு அதையும் கட்லெட் மாரியும் போட்டுட்டேன். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.